மார்ச் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை புனித யோசேப்பினுடைய திருவிழா. இந்த தவக்காலத்திலே வருகிற மிக முக்கியமான ஒரு திருவிழா நீதிமான் யோசேப்பு. இதை குறித்து மத்தேயு நற்செய்தியிலே பார்க்கிறோம். 19ஆம் வசனம், முதல் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் கணவர் யோசேப்பு நீதிமான், மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாகவே விலக்கிவிட திட்டமிட்டார். எனக்கு அருமையானவர்களே, அவர் ஒரு நீதிமான். இதில் என்ன நீதி இருக்கிறது? 3 காரியங்கள் சொல்லப்படுது. முதலாவதாக, சட்டத்தின்படி திருமணத்திற்கு கருத்தரிக்கிறவர்கள் கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று லேவியர் 21:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு யோசேப்பு உடன்படவில்லை. மறைவாக கடவுளுக்கு வெளிப்படுறதுக்கு முன்னாடியே பார்க்கிறோம், எந்த இகழ்ச்சிக்கு உட்படாமல் மறைவாக விலக்கிவிட. ஏனென்றால் இந்த உண்மை அறிந்து அவருக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். இருப்பினும் கூட மகிழ்ச்சியை கனிமரியாதை இகழ்ச்சிக்கு உட்படுத்தாமல் மறைவாக விலக்கிவிட விரும்பினார். 2வது, பொறுமை, பேஷன்ஸ், டாலரன்ஸ், சாந்தமுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்வார். அந்த பொறுமை தான், அதான் இயேசு சொல்வார், என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு நானே மனத்தாழ்ச்சியும் சாந்தம் உள்ளவர். மத்தேயு 11:21. என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொண்டு. இறைவனிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது பொறுமை. எப்படி சிமியோனும் அன்னாவும் காத்து கொண்டிருந்தார், என்னுடைய வருகைக்காக காத்திருந்தார். இவர் பொறுமையோடு இருக்கிறார். நம்ம பொதுவாக இந்த ஒரு சூழ்நிலை நேரத்தில் கொஞ்சம் பொறுமை இல்லைன்னா என்ன ஆகணும்? படப்படன்னு போது நம்ம இதயம் துணிதா உடனே பதில் செய்யணும், உடனே அது முடிவு எடுக்கணும்னு நினைக்கும் போது என்ன ஆகும்னா பிரச்சனை ஒன்று மாட்டேன். அவர் பொறுமையோடு இருக்கிறார். ஏனென்றால் அங்குதான் அந்த பொறுமை என்பது, அதை தான் எஸ்ஐயா 40:30 கர்த்தருக்காய் காத்து இருக்கிறார். கடவுள் எனக்கு வெளிப்படுத்தட்டும். எத்தனையோ சிக்கல்களை மாட்டியிருக்கோம், நானே மாட்டியிருக்கேன். எத்தனையோ பிரச்சனைகள், எல்லா இடத்துலையுமே அங்கே போகணும் இங்கே போகணும். கடைசியாக சரியான நேரத்தில் கடவுள் காட்டுவார், சரி இங்கே போகணும், அங்கேயும் போகணும், அங்கேயும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழி காட்டுவார். எத்தனை நெருக்கடி நேரங்கள். அந்த நேரத்துக்கு பொறுமையாக கர்த்தருக்காய் காத்து இருக்கிறேன். புது பல ரிசீவ் நியூ ஸ்ட்ரென்த். அவர்கள் மேலே கழுவில் செட்டை எடுத்து மேலே பரப்பார்கள், ஓடுவார்கள், கடைத்து போக மாட்டார். இந்த பொறுமை தான் அவரை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வெற்றிங்கிறது. அந்த பொறுமையாக இருந்ததுனால தான் ஒரு கனவிலே அவர் எச்சரிக்கப்படுகிறார். தாவீதின் மகனே யோசேப்பே, உன் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், அவள் கருத்தரித்தது பரிசுத்த ஆவியார். அந்த தெளிவு உண்டான ஆண்டவருக்குள்ள காத்திருந்தனால தான் அந்த பதில் கிடைக்கும். ஈவன் தோமா கூட என்ன சொன்னாரு? அவருடைய காயங்களை நான் பார்க்க வேண்டும். அது ஒரு என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்தேகங்கள். நம்ம அந்த சந்தேக கண்டுவிட்டது அவர் பார்க்கல. சந்தேகம் ஆண்டவரை வெளிப்படுத்திக்க மாட்டார். என் அதே சக்கரையா பாருங்க, அவர் சந்தேகப்பட்டதுனால தான் ஊமையாக மாறினார். அவருக்கு நாக்கட்டுகள், அந்த குழந்தை பெயரிடும் பொழுதுதான் அங்கே அவர் நாக்கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறார். இங்கே என்ன நடக்கிறது? தோமா, நான் அவரை பார்க்க வேண்டும், காயங்களை பார்க்க வேண்டும், அந்த காயத்தில் என் விரலை இட வேண்டும் அப்படின்னா அப்படி இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லல. அவர் அந்த ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் என்று விரும்பினார். அதான் இயேசு அவருக்கு வெளிப்படுத்தியது. ஏன்னா கடவுள், யாராவது மக்கள் என்னை தேடுகிறார்களா, மனுமக்கள் யாராவது என்னை தேடுகிறார்களா, அவருடைய கண்கள் பூமியின் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். எஸ்ஐயா 66 சொல்வார், My eyes are drawn towards the humble and contrite heart. தாழ்மையான நொறுங்குண்ட இதயங்கள் இதை நோக்கி போ. நொறுங்குண்ட இதயங்களுக்கு ஆண்டவர் உண்மையில் இருக்கிறார். உண்மையாய் தேடுவோம். 45:18 திருப்பாடல். இஸ் நியர். ஆகவே இப்படி உண்மையாக ஒரு பொறுமையில் இருக்கிறார். 3வது மிக முக்கியமானது 2 திட்டம், சித்தம். இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல இவருக்கு தான் திருமண ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. இப்போ மனைவி கிடைக்கல. ஆனால் மனைவி தான் சொல்றாரு, ஆனால் நீ மனைவி ஏற்றுக்கொள், மனைவி இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள் என்றார். இந்த சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கலாம், பட் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கொண்டார். இறை திட்டத்திற்கு அவர் ஒத்துழைக்கல. இல்லை, எனக்கு இது இருந்துக்கிட்டு வேணா கசால் ஒன்றும் பண்ணல, நான் ஒதுங்கிறேன்னெல்லாம் சொல்கிறேன். ஆனால் சொன்னார், நீ மனைவி மரியாதை ஏற்றுக்கொள், என் பிள்ளையை நீ வளர்க்கணும், நீ பாதுகாவலராக இருக்க வேண்டும். அவர் இறை திட்டத்தை accept the will of the Father. அதனால் இயேசு சொல்வார், யார் என் தாய்? மார்க் 3:31-35. யார் என் சகோதர சகோதரி? லூக்கா 8:50 சொல்லப்படுகிறார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செயல்படுகிறார். இவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார், தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தினார் தான் நீதிமான். சும்மா நீதிமான் சும்மா மரியாதை ஏற்றுக்கிட்டார் என்ற பொறுமை. கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அதோடு கூட உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில பார்க்க முக்கியமான ஒரு நிலைதான் அந்த பரிவு, கழிவு. மரியாள் கருவுற்றிருப்பதை கண்டு எந்தவித பங்கும் இல்லாமல் வெளியேற பார்த்தார். பட் ஆண்டவரை பிடிச்சி உள்ள போட்டார். இதுதான் பார்த்துக்கணும், மரியாதை பார்த்துக்கணும், குழந்தையை பார்த்துக்கணும். எக்ஸப்டட். அதன்படியே செய்து எத்தனை சோதனைகள், எத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருந்தது. எடுத்து கூப்பிட்டு ஓடு, கேள்வி கேட்கல. இல்லை, நான் தான் இயேசு கடவுள் குமாரனாச்சுன்னு சொல்கிறீங்களே, அவர் காட்டுக்கு நீங்களே பார்த்துக்கணும் சொல்கிறதெல்லாம் செஞ்சார். நோ கொஸ்டின்.
நோ கொஸ்டின். நம்ம 108 கேள்வி கேட்டு இருக்கிறதையும் குழப்பி விட்டு பிரச்சனைக்குள்ள விடுது. ஆனால் அவருடைய நீதி நேர்மை இதில் அடங்கியிருக்கிறது. உண்மையாகவே கனிவும் பொறுமையும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய சுத்தத்தை செய்கிறார். அந்த நிறைவேடைய நம்மையும் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவர் எங்களையும் அழைத்திருக்கிறீர், உடைய திட்டத்திற்காக அழைத்திருக்கிறீர். நாங்களும் பொறுமையோடு இருந்து எல்லா சூழ்நிலைகளும் வெற்றியின் பாதையில் சிறக்க அருள்தால் நல்ல பிதாவே. ஆமென்.